ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் அன்னபூர்ணி தாயார் வழிபாடு தாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து அன்னபூர்ணி தாயார் வழிபாடு வாரத்தில் ஒரு 3 நாளாச்சும் நான் செஞ்சுருவேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு 3 நாள் நான் வந்து அன்னபூர்ணி தாயார் வழிபாடு செஞ்சுருவேன். இந்த அன்னபூர்ணி தாயார் வழிபாடு செய்கிறதுனால நமக்கு அன்னத்திற்கு குறைவே இருக்காது. காலையில் எந்திரிச்ச உடனே கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம சமைக்க தொடங்குறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி தாயாரை மனசார வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம சமைக்க ஆரம்பித்தோம்னா அந்த சாப்பாடு அன்றைக்கி ருசியாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் இது மாதிரி நான் எப்போதுமே டெய்லி செஞ்சுக்கிட்டு வருவேன். ஒரு வீட்டில் எத்தனை நபர் இருக்கீங்களோ அதுக்கு தக்கன சமைக்காமல் எக்ஸ்ட்ரா ஒரு நபர் சாப்பிட்ற மாதிரி நம்ம வந்து கூடுதலாக சமைக்கணும். அந்த உணவை மனுஷனாக இருந்தாலும் சரி, பைரவராக இருந்தாலும் சரி, யாராச்சும் ஒரு ஜீவராசிக்கு நம்ம வந்து அன்னம்ங்கிறது வழங்கணும். இது மாதிரி செஞ்சோம்னா அன்னபூர்ணி தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய அருள் கிடைக்கும். அன்னபூர்ணி தாயார் வந்து அருள் இருந்துச்சுன்னா நமக்கு அஷ்டலட்சுமியோட அருளும் நமக்கு கிடைக்கும். அவங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.